ஒரு காமெடி வந்து வரும்ல, எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் எப்படி 50 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஒன்று வரும்ல, வடிவேலோடது. ஸோ அதுதான் இந்த பாண்ட்ஸோட டாப்பிக்கில் ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக அதுதான் ப்ளே பண்ணும், ஒன் ஆஃப் தி டைனமிக்ஸாக அதுதான் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு மணி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து பாண்ட்ஸோட இது பார்க்க போகிறோம், தேர்ட் டைனமிக் ஆஃப் வாட் பாண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான். இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும், விச் இஸ் ரிஸ்க், பாண்ட்ஸோட ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது பாண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அவ்வளோதான். ஒரு கன்சியூமருக்கு என்ன வேணுமோ, அவங்க எதை பார்த்து இந்த பாண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே சொல்லிவிட்டேன். இது 80% கவர் பண்ணிவிட்டேன். 100க்கு ஆமாம், கிட்டத்தட்ட 80% நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இது போக அந்த மிச்சம் 20% இருக்குல்ல, அது எல்லாமே கேல்குலேஷன்ஸ். எனக்கு இப்போ இந்த பாண்டில் நான் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா எனக்கு இத்தனை வருஷம் கழித்து எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேஷன் வந்து நீங்கள் உங்களோட அந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் கன்சல்ட் சம்ஒன். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி எப்படி பண்ணலாமா, எஸ் அவங்களுக்கும் தனியாக சார்ஜ் பே பண்ணணும், பட் என்னோடய இன்புட் மட்டும் வச்சு வாங்குறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இஃப் யூ ஆர் ஃபைனான்ஸ் பர்சன் அது வேறு. பட் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா இட் இஸ் பெட்டர் தட் யூ கன்சல்ட் another person added on with my videos which I have given. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியும். அதுக்காக தான் சொல்கிறது. லைக் இப்போ பாண்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ளா ப்ளா ப்ளான்னு பேசுகிறாங்கன்னா இந்த லாட் ஆஃப் சான்சஸ் தட் யூ மைட் எண்ட் அப் டேக்கிங் அ பேட் டெசிஷன். லைக் உங்களுக்கு தெரியாத ஒரு பாண்டை வாங்கிட்டு அது ரிட்டர்னும் தராமல் ஒன்றும் தராமல் அப்படியும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா யூல் நோ வேர் டு இன்வெஸ்ட், வாட் டு இன்வெஸ்ட் அண்ட் வாட் ரிஸ்க் ஐ வில்லிங் டு டேக், இதெல்லாமே. ஸோ அண்ட் இன்றைக்கி பேச போகிறது வந்து ஜஸ்ட் இந்த ஈல்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட், மார்க்கெட் ப்ரைஸ், ஃபேஸ் வேல்யூ, இதை பற்றி தான். ஸோ நாளைக்கு வந்து அந்த டைம்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு இப்போ நான் அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி கூப்பன் ரேட் வந்து எப்பயுமே மாறாது. இட் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூவும் மாறாது, கூப்பன் ரேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுவும் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். நடுவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஈல்டு சொல்கிறோம்ல, ஈல்டு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். அது வந்து that is not coupon rate. Yield is not coupon rate. Coupon rate is interest rate, அது தனி. Yield is based on current market price. ஓகேவா? இப்போ என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். ஸோ அண்ட் இப்போது இந்த ஈல்டு சொன்னல, ஈல்டு வந்து இப்போது ஃபேஸ் வேல்யூ வச்சு அது இல்லை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு தான் இருக்குது. ஸோ இப்போ 1000 இருக்குன்னா 1000ல் 5%ன்ற மாதிரி ஈல்டுன்னு சொல்லி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரேட் கிடைக்கும். ஓகேவா? லைக் அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் 1000. பட் அதே 2000க்கு போச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும், 3000 போனால் இன்னும் கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், ஈல்டு வந்து மாற சான்ஸ் இருக்குது, பட் கூப்பன் ரேட் வந்து மாற சான்ஸ் இல்லை. ஸோ அண்ட் இப்போ 3 விஷயம் பார்க்க போவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற ஏற பாண்டோட ப்ரைஸ் வந்து குறையும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னென்னா, லைக் கூப்பன் ரேட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னேன், பட் ஈல்ட்லேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருது, விச் இஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ பாண்டோட ப்ரைஸ் வந்து ஏன் குறையுதுன்னா, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு வாங்க. அதில் வந்து என்னென்னா, எனக்கு 45 கொடுக்குது, உனக்கு மட்டும் எப்படி 50 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ பிக்கி பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்கிட்ட ஒரு பிக்கி பேங்க் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பிக்கி பேங்க் இருக்குது. ஓகேவா? நான் வந்து ஒரு வருஷமாக ஒரு பிக்கி பேங்க்கில் நான் 10 காயின் வந்து போட்டுட்ருக்கேன்.
அந்த ஒரு வருஷம் முடிஞ்சக்கப்புறம் என் கையில் வந்து 11 காயினாக இருக்குது. ஆனால் நான் போட்டது வந்து 10 தான். என் கையில் வந்து 11 காயினாக அது இருக்குது. பட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் 10 காயின் வந்து அந்த பிகி பேங்க்கில் போட்டிருக்கான். அவனுக்கு வர்றது வந்து 12 காயினாக இருக்குது அவன் கையில். எனக்கு 45 இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி 50 அப்படின்ற மாதிரி ஆகும்ல. அப்போது நீ எங்கேருந்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கேட்பேன்ல. கேட்கும்போது நான் இந்த பாண்டில் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்ல. அந்த பாண்ட் என்னன்னு பார்த்து நான் அதை வாங்கிடுவேன். அப்போ இங்கே வந்து டிமாண்ட் கட் ஆகுதா? இங்கே டிமாண்ட் கட் ஆனால் என்ன ஆகும்? ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா அது வந்து பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஆகும். இப்போ இங்கே ப்ரைஸ் கட் ஆகும்போது நான் செகண்ட் டாபிக் அப்படியே மூவ் ஆகிடுறேன். பாண்டோட ப்ரைஸ் வந்து குறையும் போது ஈல்டு வந்து ஏறும். பாண்டோட ப்ரைஸ் வந்து குறையும் போது ஈல்டு ஏறும். அப்படின்னா என்னென்னா, லைக் இப்போது 10 காயின் போட்டிருந்தேன்ல, 10 காயினுக்கு பதிலாக அந்த மாதிரி டிமாண்டு குறைய 5 காயின் ஆகுமா? 5 காயின் ஆகும்போது கையில் ஒரு காயின் நிற்கிதுன்னா அதுவும் இந்த 10 காயின் போட்டவனுக்கு 2 காயின் நிற்கிறதும் சேம். இட் இஸ் த சேம். நீங்கள் வந்து 10% இதில் 10% கிடைக்குது, இதுலேயும் 10% கிடைக்குது அப்படின்ற அந்த கால்குலேஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த லைக் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஈல்டும் சரி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் சரி, இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, அந்த ஈல்டு இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அது டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. டிஸ்கவுண்ட்னால் என்னென்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட் வீடியோவில், பாண்ட்ஸ் ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ யா, அண்ட் கடைசியாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஈல்டும் ஏறும். லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, அந்த 2 காயின் வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு ஈல்டு வந்து எவ்வளோ இருக்கும்? ஈல்டு வந்து ஜாஸ்தியாக தானே இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட ரிட்டர்ன் இப்போ நான் 10 காயின் போட்டிருக்கேன், எனக்கு வந்து 2 காயின் திரும்ப சும்மா கிடைக்குது அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தானே. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு 6%, 7%, இப்போ 10% இல்லாமல் 20% இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 4 காயின் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் சொல்கிறேன். அண்டு இந்த 3 ரிலேஷனும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியலன்னா எஸ், let me know in the comments. Let me email me. அது இருக்கு. அண்ட் லிங்க்டின்லேயும் கேன் ரீச் அவுட் டு மீ. அது புரியலன்னா, பிகாஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். இந்த பாயிண்ட்டு தான் கொஞ்சம் க்ரூஷியலாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சில லைக் எனக்கே வந்து ஃபஸ்ட்டு இதை படிக்கும்போது எனக்கு புரியல. நான் ரொம்ப இப்போ முன்னாடி நான் இதை படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு இது புரியல. அதுக்கப்புறம் படித்து தான் புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ப்ளீஸ் let me know so that I can do my help to make you understand what's happening. So yeah, and என்னென்னா ஆக்சுவலி நான் அந்த பாயிண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதை நான் கடைசியாக வைக்கலான்னு நினச்சேன். yield is always based on current market price and not face value. Coupon rate is always fixed. பாண்டோட ஃபேஸ் வேல்யூக்கு மட்டும்தான் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் இட் நெவர் சேஞ்சஸ். அது ஒன்று இருக்குது. அண்டு yield changes not coupon rate. இதில் வந்து yield to maturity போன வீடியோவில் சொன்னது அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அது வந்து உங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும் yield to maturity. பட் கூப்பன் ரேட் வந்து சேஞ்சே ஆகாது. அண்ட் ஈல்டும் சேஞ்ச் ஆகும். ஈல்டு மெச்சூரிட்டி ஒன்று இருக்குது, ஈல்டு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வேறு. ஈல்டு வந்து உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்குதோ அது ஓகேவா. அண்ட் ஈல்டு மெச்சூரிட்டின்றது உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற அந்த கால்குலேஷன் ஈல்டு மெச்சூரிட்டி. பட் கூப்பன் ரேட் வந்து என்றைக்குமே மாறாது. அது 10% 10%லேயே தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல நினச்சது. அண்டு இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். நான் எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கூட let me know in the comments, because
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் படித்த வரைக்கும் இது கரெக்டாக தான் இருந்தது. பட் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. இது எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேனா, எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் மேபி இது தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் இந்த இதை போட்டு அதில் சொல்லி இந்த இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருத்திக்கிறேன். ஸோ யா, அதை தான் சொல்ல நினச்சேன். அண்ட் அடுத்த வர வீடியோவோட பாண்ட் வந்து முடிஞ்சது. டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸும் ரிஸ்க்கும், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கால்குலேஷன்ஸ் இன்வால்வ்டாக அப்படி இல்லாமல் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ யா, தேங்க்ஸ் கைஸ். அண்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ, பிகாஸ் எனக்கே கொஞ்சம் ஐ எம் நாட், பிகாஸ் பார்த்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. பட் நான் எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சால் லெட் மீ நோ. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பண்ணல. ஸோ லெட் மீ நோ. தட்ஸ் இட். தேங்க்ஸ் கைஸ்.